விஜய் கட்சிக்கு எவ்வளவு ஓட்டுகள் கிடைக்கும்? வெளியான பரபரப்பு தேர்தல் கணிப்பு. நடிகர் விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதலாக களமிறங்குகிறது. முதல் தேர்தலிலேயே தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திமுக, அதிமுக என இரண்டு மிகப்பெரிய கட்சிகளுக்கு போட்டியாக தமிழக வெற்றி கழகம் முளைத்திருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். இருந்த போதிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 15% வாக்குகள் தான் கிடைக்கலாம் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில மகாபலிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக ஆலோசனை கூட்டத்தில் நடிகர் விஜய் உள்பட அனைவரும் தங்களுக்கு 2,25,00,000 வாக்குகள் கிடைக்கும் என பேசியுள்ளனர். உண்மையிலேயே விஜய் கட்சிக்கு 2,25,00,000 வாக்குகள் கிடைக்குமா என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் பேசும் பொழுது, நட்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய தகுதியை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருந்தார். தமிழ்நாட்டின் இரண்டு மிகப்பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளே கூட்டணி சேர்ந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலையில நடிகர் விஜய் தனித்து போட்டியிடுவோம் என பேசியிருப்பது ஆச்சரியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் நடிகர் விஜய் மேலும் பேசும் பொழுது, தமிழ்நாட்டுல 2,25,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. அந்த வகையில ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஓட்டு நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு உண்டு என பேசியிருக்காரு. இதே போல அந்த கூட்டத்தில் பேசிய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசும் பொழுது, தமிழ்நாட்டில் உள்ள 2,25,00,000 இல்லங்களில் இருந்தும் குறைந்தது ஒரு ஓட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற மொத்த வாக்குகளே 2,09,00,000 தான். அந்த வகையில இப்போதே தமிழக வெற்றி கழகம் திமுகவினை தாண்டிவிட்டது அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு 2,25,00,000 வாக்குகள் கிடைக்குமா என்றால் அது சாத்தியமான விஷயம் அல்ல என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். தமிழ்நாட்டில் தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் சுமார் 5,43,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மட்டும் தனியாக 1,74,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதிமுக தன்னந்தனியாக 1,53,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. கூட்டணியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி மொத்தமாக 2,09,00,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலை எடுத்துக்கொண்டால் 22 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது. மொத்தம் 1,17,54,000 வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றது. அதே சமயம் அந்த தேர்தலில் 39 தொகுதிகளிலும் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி 1,55,000 வாக்குகளை பெற்றது. ஆக மொத்தத்துல இதுவரை எந்த கட்சியும் தனியாக போட்டியிட்டு 2 கோடி வாக்குகளை பெற்றதில்லை என்பது தேர்தல் வரலாறாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகியவை அனைத்தும் சேர்ந்து சுமார் 4 கோடி வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது. எனவே மீதம் இருப்பது 1,43,00,000 வாக்குகள் தான். இவர்களை தவிர மற்ற எல்லோரும் திமுக அல்லது அதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த 1,43,00,000 வாக்குகளில் இருந்துதான் ஓட்டுகள் கிடைக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் என்பது தெரியாத நிலை இருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகம் குறைந்தபட்சம் 1 கோடி வாக்குகளை மட்டுமே பெறலாம் என்பது கடந்த தேர்தலை ஒப்பிடும் கணக்காக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்தை பெறலாம் என்பதும் இறுதி தகவலாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.